சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு பிகே ரீஜனை சந்திக்கிறோம். என்னடா ஒரு நாளைக்கு ஒரு விதமான சாமானை கொண்டு வர வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட்டிங் வந்து முக்கியம். ஒரு கம்பெனி நடக்கிறேன்னா மார்க்கெட்டிங் முக்கியம். இந்த மார்க்கெட்டிங்ல இப்ப நானே பிராண்ட் அம்பர்சரா போயிட்டேன். சொன்னால் எங்கட பொருட்களை நாங்க தான் கூவி விற்கிறோம். ஸோ இப்ப உங்களுக்கு தெரியும் ரீச்சால வந்து காளான் செய்கை நடக்குது. நாங்கள் வந்து காளான் உற்பத்தி செய்து அந்த காளானை வந்து சந்தைப்படுத்தலாம். அதே நேரத்தில் வந்து காளான்ல இருந்து வேற விதமான என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம் என்று சொல்லி அதையும் முன்னெடுத்து கொண்டு வரோம். அந்த வகையில வந்து இது வந்து காளான் வத்தல், காளானை வெட்டி காய வச்சு வத்தலாக்கி அதை பேக் பண்ணி விற்கிறோம். அதே போல இப்ப ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறோம். உங்களுக்கு காளான் கோபி. உங்களுக்கு தெரியும் எல்லாரும் காஃபி குடிப்பீங்க, காஃபி தெரியும், காஃபி எப்படி சொல்றதுக்கு. ஆனால் அந்த காளான்ல செய்யக்கூடிய இந்த கோப்பிக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதாவது தோட்டத்தில் எல்லாமே கொண்டு வரும். அது மிக முக்கியமான விஷயம். என்ன பாத்தீங்கன்னா நான் இந்த காளான் கோப்பி கொடுத்து தான் இருக்கிறேன். அப்படியே இல்லை, காளான் கோப்பி வந்து மலச்சிக்கலுக்கு வந்து நல்ல விஷயம். அதாவது உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்குது, டொய்லெட் போற பிரச்சனை இருக்குன்னு சொன்னா காளான் கோப்பி எல்லாம். அதை விட இந்த மூட்டு வலி, நாடி வலி, மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலிக்கு எல்லாமே வந்து இதுகள் வந்து பிரயோசனமான சாமான். இதை நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா ரீச்சால விலைக்குள்ள நீங்க வாங்கலாம். வெளியூர்ல இருக்கிற நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா நீங்க யாராவது எங்களோட தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா கோப்பி மட்டும் இல்லை, இந்த நிறைய ஒரு 6 விதமான சவுக்காரங்க, 6 விதமான சோப் செய்கிறோம். வித்தியாசமான இயற்கையான ஆர்கானிக் முறையில் இயற்கையான சோப் செய்கிறோம். அது நிறைய பிரயோசனத்தை கொடுக்கக்கூடிய சோப். அதே மாதிரி இந்த கோப்பியை வந்து அறிமுகப்படுத்துறது. இதுல 100 கிராம் இருக்குது, 50 கிராம் இருக்குது, 25 கிராம் இருக்குது. ஆனா நீங்க வெளியில இருந்து அரைக்கிற 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ ஓட நாங்க அப்படியே ஒரு பேக்கெட்டா கூட செஞ்சு உங்களுக்கு கொரிய பண்ணுவோம். ஆனா கொரிய காசு நீங்க தான் போய் பண்ணுவோம். கோப்பி வச்சு கொரியது கொடுத்த மாதிரி போகக்கூடாது. ஸோ ஆக நீங்க உங்களுக்கு இந்த கோப்பி தேவைன்னு சொல்லிச்சுன்னா ரீச்சாவில் இருக்கக்கூடிய ரீச்சா இந்த ஹாட்லைன், அதாவது எங்களுடைய கஸ்டமர் கேருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் இதை அனுப்பி வைக்கிறது தயாரா இருக்கிறோம். அப்படி இல்லை நீங்க ரீச்சாக்கு விதைக்கலன்னு சொன்னா ரீச்சா வாசல்லையே வந்து ஒரு அங்காடி ஒரு கடை வந்து இருக்குது. அந்த கடையில வந்து தாராளமான காஃபி இருக்குது, நீங்க பண்ணிக்கிட்டு போகலாம். இல்ல உள்ளூர்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு அனுப்பணும் கொடுத்துருவோம்னா கூட நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. எங்க உங்களோட நம்பர் எடுக்கிறேன்னு கேட்பீங்க. எங்களோட நம்பர் எடுக்கிறது வெகு இல்லாது. நீங்க எங்களுடைய பேஸ்புக்ல போனா எங்களோட நம்பர் இருக்குது, எங்களோட வெப்சைட் ரீச்சாட்.lk போனீங்கன்னா எங்களோட நம்பர் இருக்குது, இமெயில் அட்ரஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. தொடர்பு கொள்வது பெரிய பிரச்சனையே இல்லை. வேண்டிய சாமான வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தர்றது தயாரா இருக்கும். மீண்டும் இன்னொரு பிகே ரீச்சாவை சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.